தேங்க்யூ மை லார்ட். பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ், கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேரு? பிரகாஷ். பழனிசாமிங்கிற கார் டிரைவரை நீங்க கொலை செஞ்சீங்களா? இல்ல. ஆமான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்துட்டு இருந்திருக்கீங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயும் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, ஏன்? போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மிரட்டினாங்க, அடிச்சாங்க, பயந்து போய் கையெழுத்து போட்டேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பாலு, நீங்க அவரை ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் பிரகாஷ், போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க, அதை எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்திருக்கீங்க. இதுல இருக்கிறது உங்க கையில் தானே? தரமாட்டேன், வாங்கி கிழிச்சு போட்டுருவீங்க. அங்க இருந்தே பார்த்து சொல்லுங்க, இது உங்க கையில் தானே? ஆமா. தேங்க்ஸ் யுவர் ஆனர். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல செல்லாது. இந்திய சாட்சிய சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 36. புது வக்கீலுக்கு தெரியாது போல் இருக்கு. உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நோ கன்ஃபெஷன் மேட் பை எனி பர்சன் while he is in the custody of the police officer unless it be made in the immediate presence of a magistrate shall be proved as against such persons. இதுதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 26. நீங்க சொன்ன 36 இல்ல. பாளைய வக்கீலுக்கு இது கூட தெரியல. செக்ஷனே தெரியாம ஐயா வாங்கி கட்டிக்கிறீங்க. இல்ல போஸ் வேற. போஸ் உட்காருங்க. மிஸ்டர் பாலு, போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கின கையெழுத்தை பத்தியே ஏன் கேக்குறீங்க? யுவர் ஆனர், இதுல இருக்கிற கையெழுத்தை இவர் தான் போட்டாருங்கிறத உறுதிப்படுத்தத்தான் இப்ப நான் அதை கேட்கிறேன். எஸ், ப்ரொசீட். உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதா சொன்னீங்கல்ல, அதை நான் பொய்ன்னு இல்ல சொல்ல. சார், நிஜம் சார். எதால அடிச்சாங்க? லட்டி கொம்பால. எங்க காயத்தை காட்டுங்க. வெளிக்காயம் இல்ல, உள்காயம். உள்காயம் இருக்கிறதா சொல்றீங்களே, அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? யுவர் ஆனர், இது இவரை கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. சரி, உங்க கேக்குறேன், நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா? நோ. யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க போலாம். யுவர் ஆனர், இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காத்தமுத்துவனை விசாரிக்க விரும்புறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். காத்தமுத்து, காத்தமுத்து, காத்தமுத்து. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. இங்க பாருங்க, உங்க பேர் என்ன? காத்தமுத்துங்க. உங்க பையன் பேரு? சரவணங்க. சரவணன், இங்க வாப்பா. அப்படி நில்லு. இவர் யாரு? இவர் எங்க அப்பா. இங்க பாருங்க, உங்க பையன் மேல சத்தியம் பண்ணுங்க. என் பையன் மேல சத்தியம். நீ போப்பா. இப்ப சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் உங்க என்ன கேட்டாரு? டிரைவர் பழனிசாமியை யார் கொலை பண்ணு கேட்டாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து, இந்த பாருங்க, பையன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, பொய் சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க தான் கொலை பண்ணு ஒத்துக்கணுங்க. அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அத வாக்குமூலமா பேப்பர்ல எழுதி தானே உங்களுக்கு கையெழுத்து வாங்கினாரு? ஆமாங்க. நீங்க கையெழுத்து போட்டீங்களா? இல்லைங்க. ஏன்? கை நாட்டு தாங்க போட்டேன். நீங்க போலாம். யுவர் ஆனர், இதுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை யாருமே மிரட்டலா அடிக்கலைங்கிறது தெளிவா தெரியுது. அது மட்டுமல்ல யுவர் ஆனர், டிரைவர் பழனிசாமியை கொலை செய்தது இவர்கள் தான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஊர்ஜிதமாகிறது. The court is adjourned. கீதா, உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. நான் என் பொண்ணை பார்க்கவில்ல, உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உட்காருங்க. இந்த ஏழை தொழிலாளியை பார்க்கறதுக்காக வீடேறி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏழை தொழிலாளியா? இல்ல மிஸ்டர் அட்வொகேட் பாலு. விஷயத்தை சொல்லுங்க. உங்க அண்ணன் கொலை வழக்குல என் மகனுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கும்னு எல்லா வக்கீல்களும் சொல்லிட்டாங்க. என் மகன் கொலைகாரன்னு ப்ரூவ் ஆயிட்டா உங்ககிட்ட தான் பணம் இருக்கே. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு எங்க வேணாலும் போய் வாதாடலாமே. வாதாடலாம். ஆனா என் குடும்ப கௌரவமே பாழாயிடும். என் மகனோட கல்யாணத்துக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவன் எதிர்காலமே வீணாயிடும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சா முடியும்பா. இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இவ்வளவு உனக்கு தான். ஆனா இனிமே நீ இந்த கேஸ்ல ஆஜராக கூடாது. 3 ஹியரிங்க்கு நீ வரலன்னா கேஸ் தன்னால தள்ளுபடி ஆயிடும். அப்ப நான் கோர்ட்ல ஆஜராகாம இருக்கிறதுக்காக இந்த 2 லட்சம் எனக்குங்கிறீங்க? ஆமா, உனக்கே தான். கொஞ்சம் இருங்க, வர்றேன். இதுல இருக்கிற 2,01,000 ரூபாயும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். போன எங்க அண்ணன் உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா?
சொல்லுங்க, திருப்பி தர முடியுமா? உங்க பணத்தை வச்சு உயிர் எடுக்கலாம், ஆனா எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் போன உயிரை திருப்பி தர முடியாது. எந்த பணம் எங்க அண்ணன் உயிரை வாங்குச்சோ அதே பணத்தை வச்சு என்ன உயிரோட வாங்க வந்திருக்கீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இந்த ஜெம்ம இல்ல, எத்தனை ஜெம்ம எடுத்தாலும் பணத்தால என்ன விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க சிந்தனை வேற இல்லையா? இல்ல, என்ன மாதிரி தொழிலாளிங்க சிந்தனை ரத்தம். ஹலோ, உங்க அண்ணனை இழந்த ஆத்திரத்துல நீ உணர்ச்சி வசப்படுற. உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தா அறிவு வேலை செய்யாதுப்பா. இத பாரு, இன்னும் நான் உனக்கு 1 நிமிஷம் அவகாசம் கொடுக்கறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. யோசிச்சு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் குழப்பத்துல இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இந்த கேஸுக்கு நீ கோர்ட்ல ஆஜராக கூடாது. சரி, நான் கோர்ட்ல ஆஜராக கூடாதுன்னா என் கோரிக்கை நீங்க நிறைவேற்றணும். என்ன செய்யணும் சொல்லு. உழைக்கிற தொழிலாளிகளுக்கு உங்க மில்லுல கிடைக்க லாபத்துல பங்கு தரணும். லாபத்துல பங்கா? என்ன விளையாடுறியா? உணர்ச்சி வசப்பட்டா அறிவு வேலை செய்யாது. எனக்கு நீங்க 1 நிமிஷம் தான் அவகாசம் கொடுத்தீங்க. நீங்க வயசுல பெரியவர், உங்களுக்கு நான் 2 நிமிஷம் அவகாசம் தரேன். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. இந்த விஷயத்துல என் முடிவு எப்பவும் ஒரே முடிவு தான். நீ நினைக்கிறது நடக்காது. என் பணத்தை நான் எடுத்துக்கிறேன், உன் காசை நீ எடுத்துக்க. எவ்வளவு பெரிய மனுஷன் எங்க அப்ப. வீடு தேடி போன அவரை அவமானப்படுத்தி அமைச்சிருக்கான் அந்த பாலு. வீடுங்க தம்பி, அவன் பின்னால தொழிலாளிங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த திமிரு தான். கரெக்ட். லாபத்துல பங்கு கொடுன்னு கேட்கறதுக்கு தொழிலாளி குடும்பத்துல கடைசி குழந்தை கூட உயிரோட கூடாது, ஒட்டு மொத்தமா ஒழிக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க? காரணிய தீ வச்சு கொளுத்துறியா? கொளுத்தீர்ற. எங்க ஓட பாக்குற? வாடா. உண்மையை சொல்லு, குடிசைக்கு யார் தீ வைக்க சொன்னது? சொல்றா. இப்படி கேட்டா சொல்ல மாட்டான் தம்பி, சொல்லு. என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, முதலாளி மகன் பிரகாஷ் தான் வைக்க சொன்னா. இடுப்பு வலியில உங்க அண்ணி துடிக்கிறாங்க, ஆஸ்பத்திரி போன சீக்கிரமா வாங்க. அண்ணே, இந்த கும்பல போலீஸ் ஒப்படைச்சிருங்க, நான் வந்துடுறேன். வாமா. சரிங்க தம்பி. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, கம் ஆன் குயிக், லேபர் வார்டு கூட்டிட்டு வா. இவங்கள போலீஸ்ல ஒப்படைக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சு போகல. எப்படி நம்ம குடிசைகளுக்கு தீ வச்சு கொளுத்தினாங்களோ அதே போல முதலாளியையும் பிரகாஷையும் தீ வச்சு கொளுத்தணும். இதுவரைக்கும் நீ பெட்ரோல காருக்கு தானே ஊத்தி இருக்கிற, இப்ப உனக்கு ஊத்துறேன் பார்.
வாங்க, முதலாளி பையனை தீ வச்சு கொடுத்து போறாங்க. இருங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதுக்கு நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். நிறுத்துங்க. எல்லாரும் தீப்பந்தத்தை கீழே போடுங்க. தம்பி, நம்மளை எல்லாம் கூண்டோட அடிக்க பார்த்து அவங்கள உயிரோட விடவே கூடாது. என்ன அது? புள்ள செஞ்ச தப்புக்கு அப்பனே கொடுத்தனா? நம்ம மேல உள்ள கோபத்துல நம்ம குழந்தை குட்டிகளை கொளுத்த பார்த்தாங்களே, அது மட்டும் என்ன நியாயம்? இதுக்காகவா இத்தனை நாள் பாடுபட்டோம்? பச்சை பிள்ளை பறி கொடுத்து பசியும் பட்டினியுமா கடந்து காலங்காலமா கஷ்டப்பட்டலாம் இதுக்காகவா? சொல்லுங்க. தொழிலாளி வர்க்கம் உயரணுங்கிறதுக்காகத்தான் நாம எல்லாருமே பாடுபட்டோம். ஆனா இப்ப நீங்க முதலாளியவே கொண்டு விட்டு கொலையாளியாக பாக்குறீங்க. நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கதி என்ன நினைச்சு பாத்தீங்களா? இதுக்கு மேலே நீங்க அவங்களை கொளுத்திட்டு ஆகணும்னா முதல்ல என்ன கொளுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்களை கொடுத்துங்க. தம்பி, அவங்க பேர்ல உள்ள ஆத்திரத்துல இப்படி செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. வர்றோம். அவங்க மனசுல எரிஞ்சுக்கிட்ட நெருப்ப இன்னைக்கு கையில் எடுத்துட்டாங்க. இப்ப நான் தடுத்து நிறுத்திட்டேன். ஆனா எப்பவுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டா சரி. வரா. ஓடி சின்ன குட்டி. சித்தப்பா பாரா. ஏய் அண்ணே, உங்க மகன் அண்ணன் முகத்தை அப்படி உரிச்சு வச்சிருக்கான். அப்படின்னா பெரிய லாரி ஓட்டுவான். டேய், உன் புத்தி என்னோட போகுதா? அவன் ஏரோப்ளேன் ஓட்டணும்டா. அப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், இந்த பாலு, உன் கோரிக்கைப்படி தொழிலாளிக்கு லாபத்துல பங்கு கொடுக்கறேன்னு மனப்பூர்வமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். வாங்கிக்க. எங்க அப்பா மட்டும் கையெழுத்து போடல, நானும் போட்டிருக்கேன். உங்கள மாதிரியே எல்லா மில் முதலாளிகளும் மனசு மாறி வரணும். நீங்க எத்தனையோ தொழிலாளிங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. அதனால உங்க மகன் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன நீ சரிதானே? சரிங்க தம்பி. அப்புறம் என்ன, வாங்கிக்க. இத நான் வாங்க கூடாது. அப்ப நான் வாங்கிறேன். டேய், இது தலைமுறைக்கு நடைமுறையில வர வேண்டியது. அதனால வளரவன் கையில கொடுப்போம். கொண்டாங்க. எப்ப வளர்ந்து எப்ப கொடுக்கறது? இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்ல, என் சந்தோஷம் உங்க கல்யாணத்துல தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட மட்டும் போதாது, இங்கேயே ஒரு குழந்தை பத்தி கொடுக்கணும். என்ன? இதே ஆஸ்திரன்னு சொன்னேன். இங்கு தர்மம் நீதி மீண்டும் வந்து அரசாளுமே, அந்த தலைமை தன்னை உலகம் யாவும் வரவேற்றுமே.